ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சீமான் தொக்கா மாட்டிக்கினாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2011 சீமானுக்கு எதிராக விஜயலட்சுமி ஒரு புகாரை கொடுக்குறாங்க. அதாவது இவர் என்ன திருமணம் செஞ்சுக்கதா ஏமாத்தி பல முறை பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சீமானுக்கு எதிராக விஜயலட்சுமி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்டோட கண்டென்ட். இன்னும் நிறைய இருக்கு, பட் இதுதான் மெயின் கண்டென்ட். அதனால் நான் இதை மட்டும் சொல்கிறேன். இதுக்கு எதிராக நம்ம சீமான் என்ன பண்ணியிருக்காருன்னா, என் மீது விஜயலட்சுமி கொடுத்த புகாரை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு இவர் ஒரு மனு போட்டிருக்காரு உயர்நீதிமன்றத்துக்கு. ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் உன் வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எதையுமே தள்ளுபடி பண்ண முடியாது, நான் வேணா உன் மனுவை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சீமானுக்கு ஒரு ரிவீட்டு. சீமானு செம்மையாக காண்டாயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் தற்போது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டர் சீமானுக்கு எதிராக கொடுத்துருக்காங்களாம். அதாவது இந்த விஜயலட்சுமி தொடர்பான புகார் இருக்குல்ல, இதை 3 மாதத்துக்குள்ளே வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக விசாரணை செய்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை வந்துட்டு ஏற்றுக்கிட்டு கோர்ட் இந்த வழக்கை சீக்கிரமாக தீர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், காவல்துறை 2 விஷயத்தை வந்துட்டு சீமானுக்கு எதிராக இந்த இடத்துல முன்வைத்திருக்காங்க. 2008 சீமான் அவர்களும் விஜயலட்சுமி அவர்களும் மதுரை கோயிலில் மாலை மாற்றி திருமணம் செய்துக்கிட்டாங்க. ஆனால் பல முறை வந்துட்டு சீமான் விஜயலட்சுமி கொடுத்த புகாரை வாபஸ் வாங்க சொல்லி விஜயலட்சுமியை துன்புறுத்திருக்காங்க. பல முறை வந்துட்டு சாதகமாக பேசியிருக்காங்க, அதாவது சமாதமாக பேசியிருக்காங்க போல. இதனால வந்துட்டு 2 முறை வந்துட்டு விஜயலட்சுமி அவங்களுடைய புகாரை திரும்பி வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால சீமான் மீது எங்களால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி காவல்துறை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பெல்லாம் விஜயலட்சுமி புகார் கொடுத்தாங்களோ அப்பெல்லாம் வந்து நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா வாக்குறுதி கொடுத்ததுனாலேயே மறுபடியும் விஜயலட்சுமி அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு சீமான் தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கு. இப்போ கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு, இந்த கேஸை உடனடியாக விசாரிக்கணும், அதுவும் 3 மாதத்துக்குள்ளே விசாரிக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கு. ஏற்கனவே காவல்துறை கொடுத்த ஒரு அறிக்கை தான் இது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன். 2008 மதுரை கோயிலில் இருவரும் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. இதனால் வரைக்கும் சீமான் அவர்கள் வந்துட்டு மைக்கில் என்ன பேசியிருந்தாரு, எனக்கும் விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது அப்படி இப்படின்னு பேசியிருந்தாரு. இப்போ வந்துட்டு பயங்கர தொக்கா மாட்டியிருக்காரு தான் தெரியுது. 3 மாதத்துக்குள்ளே சீமானுடைய நிறைய மண்டவாளங்கள் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். என்னன்னு தெரியல, சமீப காலமாக வந்துட்டு நம்மளுடைய சமூக வலைத்தளத்தில் ஓப்பன் பண்ணாலே சீமானை ட்ரோல் பண்ணுறது தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. அந்த ட்ரோல்லாம் உள்ளே போய் பார்த்தா தெரியுது, இவரை ட்ரோல் பண்ணுறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசின பல விஷயங்கள் வந்துட்டு போய் தாங்க. இதனால் வரைக்கும் அதை யாருமே கண்டுக்கல. இப்போ ரொம்ப சீரியஸாக இவர் வந்துட்டு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வச்சிருக்கிறதுனால இவர் எல்லாருமே ரொம்ப சீரியஸாக இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் அட்டாக் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணுறதுனால அவர் ரொம்ப நல்லவராக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. படு மோசமாக பயங்கரமாக தப்பு செஞ்சவனையும் எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ண தான் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் கேட்டகரியில் ஒரு வருவார்னு நினைக்கிறேன். வாட் எவர் இட் இஸ், இன்னும் 3 மாதத்தில் சீமானுடைய பல விஷயங்கள் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மைக்கில் எந்த மாதிரியான கதெல்லாம் விட போறாரு அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதுவே பயங்கர கண்டென்ட்டாக தானே போயிட்டு இருக்கு. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.